வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்குரியது திங்கட்கிழமை. அப்போ உங்களில் சில பேர் நம்மளில் சில பேர் சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்காங்க. யாருங்க அவங்க? உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, உங்கள் ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, உங்கள் பிறந்த கிழமை திங்கட்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29ஆ, நீங்கள்லாம் தான். பிடிச்ச சாமிக்கு கோயிலில் பசு நெய்யினால் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். மாணவனிகளுடைய பெற்றோர்களை சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் பசு நெய்யினால் தீபம் போட்டால் இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு இன்றைக்கும் சிறக்கும், எப்பவும் சிறக்கும். ஆனால் தீபம் இன்றைக்கி போடணும், அதுதான் முக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு அது சுறுசுறுப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு அவசரமாக இருக்கும். அதனால் தோற்று போயிடுவீங்க. தோக்கிறத தாங்க முடியாது உங்களால். அப்போ என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் 3 நட்சத்திரக்காரர்களும் பசுனையினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை பார்வதியை நினச்சிக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான உங்களுக்கு 1 அனுகூலமான செய் மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை கவனமாக இருக்கணும். அசட்டு தைரியத்தினால தோற்று போயிடுவீங்க. அது ரோஹிணியாக இருக்கட்டும், மிருகசீரிடமாக இருக்கட்டும், அல்லது கிருத்திகையாக இருக்கட்டும், ஜாகிரதையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான உங்களுக்கு 2 அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணும், எந்த வார்த்தையை போடணும், எங்கே வளையணும், எங்கே நிமிரணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவாதிரையோ புனர்பூசமோ மிருகசீரிடமோ ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசியார் நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரிய சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம்? பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 3 பேருக்குமே உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, பொறுமை, இதை வச்சு அழுறீங்க. அவ்வளோதான், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பொறுமையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். மகம், பூரம், உத்திரம் 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம். அனுகூலமான உங்களுக்கு திசை நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜைகளையும் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரிய சிறப்பாகும். நிம்மதி அதிகமாகும். வீண் செலவு கிடையாது. நிதானம் இருக்கு, பொறுமை இருக்கு. சுவாதி, சித்திரை, விசாகம் 3 பேருக்கும் வெற்றி. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு முழுமையான சுறுசுறுப்பு உங்ககிட்ட வரல. என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதிக்கிட்டே இருக்கணும் அல்லது அதை பற்றி நினைக்கணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லும்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிட்டா தப்பிச்சுக்கலாம். கவனம். அனுகூலமான உங்களுக்கு 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றங்க. முன்கோபம் கிடையாது, சாந்தம் இருக்குது, தெளிவு இருக்குது, அறிவு இருக்குது, கூர்மையாக இருக்குது, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராடமோ மூலமோ உத்திராடமோ கலக்கலான நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும். அசட்டு தைரியெல்லாம் இன்றைக்கி வேணாம், தோற்று போயிடுவீங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்னது? ஓம் ஓம் சோமநாதரை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களை, ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். ஜாக்கிரதையான வாழ்க்கை உங்களுக்கு இருந்தால் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கவனமான ஆள் நீங்கள். ஆனால் இன்னைக்கு கவனமாக இல்லைன்னா கூட வெற்றி வந்துடும். ஏன்னா நாள் நல்லா இருக்குது, அதுதான் விசேஷம். கிரகநிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணால் கூட ஜெயிப்பீங்க. ஆனால் இன்னைக்கு தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் ஜெயிப்பீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். போராட்டாதிக்கும் சரி, ரேவதிக்கும் சரி, பிறகு உத்தரடாதிக்கும் சரி, நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியத்தை ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களும் விருச்சிக ராசிக்கார நேயர்களும் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து போடணும். போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லைங்கிறதையும் மறக்க வேண்டாம். கல்வி சிறப்பதற்கு நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்னைக்கு பசுநெய்யினால் தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. எந்த கிரகத்துக்கு தீபம் போடுறதா இருந்தாலும் சூரியனுக்கு முதல் தீபம் போட்டுடணும், அது முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.